ராகுல் காந்தியும் பிரியங்காவும் விஜயோடு பேசுங்கள் என்று சொல்லியிருக்காவிட்டால் அல்லது விஜயை காட்டி நெருக்கடி கொடுங்கள் என்று சொல்லியிருக்காவிட்டால் இவராக வந்தெல்லாம் செய்ய முடியாது. அவராக வருவது மட்டுமல்ல, கடுமையாக விமர்சனம் செய்தார். அவர் செய்த விமர்சனம் சிறந்தது. ஜால்ரா அடிக்கிற சிதம்பரத்துக்கு அந்த புத்தியின் காரணமாக அவர் பேசினாரே தவிர அவர் படித்தவர் போல பேசவில்லை. அவர் ஒரு உண்மையை பேசுகிறார். இதில் சிதம்பரத்துக்கு என்ன கடுப்பு வந்தது? உத்தரப்பிரதேசமும் வாங்குகிறது என்று தான் சொல்லுகிறார். ஆனால் அதையும் மிஞ்சி நீ வாங்குகிறாயே, அதையும் மிஞ்சி நீ கடன் கொடுக்குறாயே, வளர்ச்சி வேறு இருக்கிறது என்று சொல்கிறாயே. வளர்ச்சியற்றவன் கூட குறைவாக கடன் வாங்குகிறான். கடன் வாங்கினால் வட்டி கொடுக்க வேண்டும். நீ வரி பணத்தில் பாதியை வட்டியாக கொடுத்து கொண்டிருக்கிறாய். நம்முடைய ஸ்டாலின் அரசு கீழ்மைப்படுத்தப்படுகிறதே, முட்டு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஓடி வந்து முட்டு கொடுக்குறார். ஆகா, இது தேர் இஸ் ஸ்டெபிலிட்டி இன் தமிழ்நாடு என்று சொல்லி அதுக்கு முட்டு கொடுக்குறார். நான் சொல்கிறேன், இவர் போயிருப்பார், அவர் என்ன தேய்த்து கொண்டு வந்திருப்பார், முதுகில் தேய்க்க விட்டு விட்டீர்களே, நான் வேண்டுமானால் தேய்த்து விடுகிறேன் என்று சொல்லியிருப்பார். அவர்களுக்குள்ளே போவார்கள். அவர்களெல்லாம் ஒரு எம்பி பதவிக்கு. 2 நோக்கம் சொல்லுகிறேன். இந்த செல்வ பெருந்தகை ஏராளமான வழக்குகளில் சிக்கி கொண்டிருக்கிறார் என்பது ஒன்று. இவருடைய தேவைக்கெல்லாம் அவர்கள் நம்முடைய ஸ்டாலின் வந்து அவ்வளோ பேருக்கும் இது படிகளந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் படிகளக்கும் பெருமாள். அடித்து வைத்திருப்பதில் கட்சிக்காரனுக்கு அளக்கிறார். இவனுக்கு எவ்வளவு தான் அடிப்பார்களோ தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இவருக்கு செல்வ பெருந்தகைக்கு திமுகவை விட்டு வர முடியாது. பானாசம்பரம் போய் பார்த்து விட்டு வந்திருக்கிறார் ஸ்டாலினை. இவருக்கு நோக்கம் வழக்குகள் உயிர் பெற்று விடக்கூடாது என்று, அப்புறம் வரும்படி வர வேண்டும் என்று. அவருக்கு நோக்கம் ராஜ்யசபா பதவி 1.5 ஆண்டுகளில் முடிவடைகிறது. அதனாலே அவர் ஸ்டாலினிடம் அதற்கு துண்டு போட்டு விட்டு வந்திருக்கிறார். கூத்து போட்டலே துண்டு விரித்து வைத்து விட்டு வருவோமே, கூத்து நடப்பதற்கு முன்னாலேயே போய், அது மாதிரி கூத்து நடப்பதற்கு முன்னாலேயே போய் துண்டு போட்டு விட்டு வந்திருக்கிறார். எனக்கு என்னையா நீங்கள் அந்த பக்கம் போகிறீர்களாமே, பிறகு அதற்கு ராஜ்யசபாவை பற்றி என்னிடம் பேசுகிறீர்கள் கேட்டால், அது எப்படி போக விடுவோம், நாங்கள்லாம் இருக்கிறோம், எங்களை தாண்டி போய்விடுமா? இந்த காங்கிரஸையே 50 ஆண்டுகளாக வளர்க்காமல் வைத்திருந்தவன் நான் தானே. அந்த சாதனையை நான் செய்து வைத்திருக்கிறேன். இதுவரையிலும் வளர்க்காமல் இருந்தவன் இனிமேல் வளர்த்து விடுவேனா? உங்களோடு தான் இருப்போம் என்று சொல்லி அவர் உறுதியளித்து விட்டு வந்திருப்பார். அதற்கு மீறி ஒருவேளை அவர்கள் டெல்லி முடிவு செய்து இவர்கள் விஜயோடு போக வேண்டியது வந்தால் சிதம்பரம் தனி கட்சி வைப்பார்.